Module number 1.12.01. Topic name: National Skill Qualification Framework. இந்த விளக்கங்கள் ஒவ்வொரு மட்டத்திலும் கற்றல் விலைகளை பரந்த ஆனால் அர்த்தமுள்ள வழிகாட்டிகளை குறிக்கின்றது. NSQF ITIகளில் தொழிற்பயிற்சிகளுக்கான விளக்கங்களுடன் பந்து நிலைகள் குறிப்பிட்டுள்ளது. இந்த 10 நிலைகளும் சுருக்கமாக புரிந்து கொள்ள விரைவாக முயற்சிப்போம். நிலை 1. Process required. மீண்டும் முந்தைய செயல்முறை, முந்தைய பயிற்சி தேவையில்லை. Professional knowledge. பொதுவான வர்த்தக சொற்கள், அறிவுறுத்தல், வர்த்தக அறிவு. Professional skills. வழக்கமான மற்றும் மீண்டும் மீண்டும். Core skills. படித்தல், எழுதுதல், சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பன்முகத்தன்மை பற்றிய விழிப்புணர்வு. Responsibility. நிலையான மேற்பார்வையின் கீழ் செயல்படுகிறது. Level 2. செயல்முறை தேவை. மீண்டும் செயல்முறைகள். இன்னும் கொஞ்சம் புரிதல் மற்றும் பயிற்சி. நிபுணத்துவ அறிவு. பொருள், கருவிகள், பயன்பாடுகள், சூழல் தரத்திற்கு முக்கியத்துவத்தையும் தொழில்முறை திறனுக்கு வரையறுக்கப்பட்ட சேவை திறன்கள் நல்ல மற்றும் கெட்ட தரத்தையும் வேறுபடுத்துகிறது. முக்கிய திறன்: எழுதப்பட்ட மற்றும் வாய்மொழி செய்தியை பெறுதல், அனுப்புதல், அடிப்படை எண்கணிதம், சமூக அரசியல், புரிந்து கொள்ளுங்கள். பொறுப்பு, நிலையான மேற்பார்வையின் கீழ் செயல்படுகிறது. Level 3. Process required. வரையறுக்கப்பட்ட, வழக்கமான மற்றும் கணிக்கப்பட்ட தொழில்முறை அறிவு, அடிப்படை உண்மைகள், செயல்முறைகள் மற்றும் கோட்பாடுகள், நிபுணத்துவ திறன், நடைமுறை திறன், நினைவுபடுத்தி காட்டவும். கோர் ஸ்கில். குறைந்தபட்ச தெளிவுடன் வாய்மொழி மற்றும் எழுத்து தொடர்பு அடிப்படையிலான எண்கணிதம், இயற்பியல், வங்கியியல், சமூக சூழலை புரிந்து கொள்வது. ரெஸ்பான்சிபிலிட்டி. நெருக்கமான மேற்பார்வையின் கீழ் வரையறுக்கப்பட்ட வரம்புகளின் கீழ் அடிப்படை பொறுப்பு. Level 4. செயல்முறை தேவை. வழக்கமான யூகிக்கப்பட்ட தெளிவான தேர்வுகளை, வழக்கமான சூழ்நிலைகளையும், தொழில்முறை அறிவு, ஆய்வுத்துறையின் உண்மை அறிவு, நிபுணத்துவம் மற்றும் தரமான கருத்துக்களை பயன்படுத்தி நடைமுறைகளையும் திறன்களையும் நினைவுபடுத்தி காட்டவும். முக்கியமான திறன்: தெளிவு அடிப்படையிலான எண்கணிதம் மற்றும் இயற்பியல் திறன்களுடன் எழுத்து மற்றும் வாய்மொழி தொடர்பு, சமூக அறிவியல் மற்றும் இயற்கை சூழல் பற்றிய புரிதல். பொறுப்பு, சொந்த வேலை மற்றும் கற்றலுக்கான பொறுப்பு. Level 5. செயல்முறை தேவை. நன்கு வளர்ந்த திறன் தேவைப்படும் வேலை, பழக்கமான சூழலில் தெளிவான தேர்தலுடன் நிபுணத்துவ அறிவு. வேலை அல்லது படிப்பு துறையில் உண்மை கொள்கைகள், செயல்முறைகள் மற்றும் பொதுவான கருத்துக்களை பற்றிய அறிவு. நிபுணத்துவ திறன். அடிப்படை முறையில் கருவிகள், பொருட்கள் மற்றும் தகவல்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவதன் மூலம் பணிகளை நிறைவேற்றவும், சிக்கல்களை தீர்க்கவும். தேவையான அறிவாற்றல் மற்றும் நடைமுறை திறன்களை வரம்பு. முக்கிய திறன்கள்: விரும்பிய கணித திறன், சமூக அரசியல் பற்றிய புரிதல் மற்றும் தகவல் தொடர்புகளை சேகரித்து ஒழுங்கமைத்து திறன். பொறுப்பு, சொந்த வேலை மற்றும் கற்றலுக்கான பொறுப்பு ஆகியவற்றை தெரிந்து கொள்ளவும். Level 6. செயல்முறை தேவை. பரந்த அளவிலான சிறந்த தொழில்நுட்ப திறன்கள், அறிவின் தெளிவு, பரந்த செயல்பாடுகளுடன் பயிற்சி, தொழில்முறை அறிவு, பரந்த சூழல்களின் உண்மை மற்றும் தத்துவ அறிவு. தொழில்முறை திறன்: குறிப்பிடப்பட்ட சிக்கலை தீர்ப்பதற்கான அறிவாற்றல் மற்றும் நடைமுறை
திறன்களின் வரம்பு, முக்கிய திறன், கணித கணக்கீடுகள் நல்ல திறன், தரவுகளிலிருந்து சிறந்தது, தகவல்களை ஒழுங்கமைப்பது, சமூக அரசியல், மத இயற்கை சூழல் பற்றிய புரிதல். பொறுப்பு சொந்த வேலைகள் மற்றும் கற்றல் வேலை கற்றலுக்கான முழு பொறுப்பாகும். இதை புரிந்து செயல்பட வேண்டும். லெவல் 7 செயல்முறை தேவை. வழக்கமான அல்லது வேலைகளில் பரந்த அளவிலான சிறந்த தத்துவத்துவம் நடைமுறைகளையும் கட்டளையிடவும். தொழில்முறை அறிவு ஆய்வுத்துறையில் பரந்த சூழல்களில் பரந்த அளவிலான உண்மை மற்றும் தாத்துர்வ அறிவு. தொழில்முறை திறன் குறிப்பிட்ட சிக்கலை தீர்க்க பரந்த அளவிலான நடைமுறை திறன்கள், முக்கிய திறன்கள், நல்ல கருது மற்றும் அரசியல் இயற்கை சூழலை புரிந்து கொள்வது, தகவல்களை சேகரிப்பது, ஒருமைத்தல் தொலைவான தொடர்பு. பொறுப்பு குழுவின் வெளிப்பாடு மற்றும் மேம்பாட்டிற்கான முழு பொறுப்பு. லெவல் 8 செயல்முறை தேவை, செயல்முறை அறிவு, தொழில்முறை திறன். ஆக்கப்பூர்வமான தீர்வுகள் உருவாக்க விரிவானவை. அறிவாற்றல், தத்துருவ அறிவு மற்றும் நடைமுறை திறன்கள் அறிவுசார் சுதந்திரம், பகுப்பாய்வு, கடுமை, நல்ல தொடர்பு ஆகியவற்றை நிரூபிக்கிறது. முக்கிய திறன் பொறுப்பு வேலையில் கணிக்க முடியாத மாற்றங்களையும் பின்னணியில் உடற்பயிற்சி மேலாண்மை மற்றும் மேற்பார்வையும் தனக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள பொறுப்பு. லெவல் 9 செயல்முறை தேவை, தொழில்முறை அறிவு, தொழில்முறை திறன், மேம்பட்ட அறிவு திறன், பொருளின் விமர்சன புரிதல், தேர்ச்சி மற்றும் புதுமைகளை நிரூபித்தல், ஆராய்ச்சி முடிதல். முக்கிய திறன் பொறுப்பு கணிக்க முடியாத வேலை சூழ்நிலையை உள்ளடக்கிய சிக்கலான தொழில்நுட்ப நடவடிக்கைகளில் முடிவெடுத்தல். லெவல் 10 செயல்முறை தேவை, நிபுணத்துவ அறிவு, தொழில்முறை வளர்ச்சி, ஆராய்ச்சி மற்றும் உதவித்தொகை மூலம் அசல் பங்களிப்பை வழங்க உயர் சிறப்பு அறிவு மற்றும் சிக்கல் தீர்க்கும் முறை. முக்கிய திறன் பொறுப்பு வேலையில் படிப்பை கடிக்க முடியாத சிக்கலான சூழ்நிலைகளுக்கு மூலோபாய முடிவுகளுக்கான பொறுப்பும் உள்ளது. எனவே ஆசிரியர்களே, இது NSQF-இன் இந்த பகுதி முடிவுக்கு நம்மை கொண்டு வருகிறது. NSQF மற்றும் தேசிய தொழில் தரநிலை NOS அறிமுகம், அதன் குறிக்கோள்கள் மற்றும் முக்கிய உறுப்பு, NSQF-இன் பல்வேறு நிலை தொழிற்பயிற்சிகள், NSQF செயல்படுத்தும் அணுகுமுறையாகும்.